இலங்கை ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் உத்தியோகபூர்வமாக தேர்தல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. இலங்கையின் அதிபரை தெரிவு செய்வதற்காக நேற்றைய தினம் 2024 9/21 தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலின் முடிவுகள் தற்போது உத்தியோகபூர்வமாக தேர்தல் திணைக்களத்தால் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தேர்தல் முடிவுகளில் தேர்தல் எண்ணும் போட்டிகள் மிகவும் தீவிரமான முறையில் நடைபெற்று தற்போது முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் முதலாவதாக நாடு பூராகவும் முதலாவது வாக்கு எண்ணும் பணி முடிவடைந்த தருவாயில் அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையிலும், அதனைத் தொடர்ந்து சஜித் பிரேமதாச 2ஆம் இடத்திலும், அதனைத் தொடர்ந்து ரணில் விக்ரமசிங்க 3ஆம் இடத்திலும் காணப்பட்டார். அனுரகுமார திசாநாயக்க 56,34,915 வாக்குகளை பெற்றிருந்தார். இது 42.31 என்ற வீதத்தில் அமைந்திருந்தது. அதனைத் தொடர்ந்து சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 2ஆம் இடத்தில் 43,63,035 வாக்குகளை பெற்றிருந்தார். இது 32.76 வீதமாக காணப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 22,99,767 வாக்குகளை பெற்றிருந்தார். இது 17.27 வீதமாக காணப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நாமல் ராஜபக்ச அவர்கள் 3,42,781 வாக்குகளை பெற்றிருந்தார். இது 2.57 வீதமாக காணப்பட்டது. இலங்கை ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரையில் முதலாவதாக தேர்தல் வாக்குகள் எண்ணப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் யார் 50% வாக்கினை தொடுகின்றார்களோ அவர்களே வெற்றி பெற்றவர்களாக கருதப்படுவார்கள். 50% மேற்பட்ட வாக்குகள் எந்த வேட்பாளரும் பெறாவிட்டால் முதலாவது வேட்பாளருக்கும் 2வது வேட்பாளரும் களத்தில் நிற்க மற்றவர்களை போட்டியிலிருந்து நீக்குவார்கள். அதனைத் தொடர்ந்து 2ஆம் 3ஆம் விருப்பு வாக்குகள் எண்ணப்படும். 2ஆம் 3ஆம் விருப்பு வாக்குகளில் அனுரவை ஓரங்கட்டினார் சஜித் பிரேமதாச. இலங்கை பூராகவும் 25 மாவட்டங்களிலும் 2ஆம் 3ஆம் விருப்பு வாக்குகளில் அதிகூடிய வாக்குகளை பெற்றிருந்தார் சஜித் பிரேமதாச. சஜித் பிரேமதாச 1,67,867 வாக்குகளை பெற்று விருப்பு வாக்கில் அதிகூடிய வாக்குகளை பெற்றிருந்தார். அனுரகுமார திசாநாயக்க 1,05,264 வாக்குகளை பெற்றிருந்தார். விருப்பு வாக்குகளின்படி சஜித் பிரேமதாச அதிகூடிய வாக்குகளை பெற்றிருந்தார். இருப்பினும் ஒட்டுமொத்தமாக வாக்குகளின் எண்ணிக்கையில் அனுரகுமார திசாநாயக்க விருப்பு வாக்குகளுடன் சேர்த்து 57,40,179 வாக்குகளை பெற்று முன்னிலை வேட்பாளராக தெரிவாகி இலங்கை திருநாட்டின் ஜனாதிபதியாக தெரிவாகியுள்ளார். சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 45,30,902 வாக்குகளை பெற்றிருந்தார். இலங்கை தேர்தல் திணைக்களம் உத்தியோகபூர்வமாக அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளது.